இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
தீமையில் விழுந்திடாமல் தினம் எம்மில் நிறைந்திடுவீர். தீமையில் விழுந்திடாமல் தினம் எம்மில் நிறைந்திடுவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். மார்க் நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது: சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது.
தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்தால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்தவன் தான் பல நன்மைகளை செய்திருக்கிறான். அவன் சாதித்தவன் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பல வீர தீர செயல்களை அவனால் செய்ய முடிந்தது, அவளால் செய்ய முடிந்தது என்பது வரலாற்று உண்மை. அதுதான் நம்முடைய அனுபவம் கூட. இந்த சமுதாயத்திலே சாதித்த பல நபர்களின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கை என்னும் கடலிலே எதிர்நீச்சல் போட்டவர்கள் தான் இந்த உலகத்திலே பல பல நல்ல காரியங்களை செய்தவர்கள். கருப்பு இன மக்களுக்கு ஆதரவாக எழுந்த நெல்சன் மண்டேலா எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள், எதிர்நீச்சலையே வாழ்வாக கொண்டு வாழ்ந்தவர்கள், செயல்பட்டவர்கள், திட்டம் போட்டவர்கள். இது இன்றைக்கல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதனை துவங்கி வைத்த மாபெரும் தலைவர் இயேசுவின் எதிர்நீச்சலை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மறைநூல் அறிஞர்கள், வல்லுநர்கள், அறிவியல் வல்லுநர்கள் யூத சட்டத்தை கரைத்து குடித்து தங்களை போதகர்கள் என்று புகழ்பெற்ற சட்ட அறிஞர்களிடம் தாங்கள் பயிற்சி பெற்றதாகவும் இவர்கள் பெருமை கொண்டார்கள். பல பரிசேயர்கள் மறைநூல் வல்லுநராகவும் விளங்கினார்கள். சட்டத்தை மக்களிடையே திணிப்பதிலும் அதை கடுமையாக வலியுறுத்துவதிலும் இவர்கள் பேர் போனவர்கள். அதனால்தான் இயேசுவின் இரக்கச் செயல்களையும் அவர் பாவங்களை மன்னித்த நிகழ்ச்சிகளையும் மறைநூல் அறிஞர் கடுமையாக கண்டித்து இவர் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். இயேசு இந்த கடலிலும் எதிர்நீச்சல் அடிக்கிறார். காரணம், அவர் கடவுளோடு இருந்தார். கடவுளோடு இருக்கிறவர்கள் யாவரும் எதிர்நீச்சல் அடிப்பதற்கு தயாராவார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நான் துன்பங்களை கண்டு எதிர்நீச்சல் போடுகிறோமா அல்லது அதே நீச்சலில் மூழ்கி விடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரம்பரிய மதவாதிகள் இயேசுவின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் எப்போதுமே கேள்விக்குள்ளாக்கியது இல்லை. அவர்கள் இயேசுவிடமிருந்த வல்லமையை, ஆற்றலை முழுவதுமாக அறிந்திருந்தார்கள். அவர்கள் அந்த வல்லமையை தீய ஆவிகளின் வல்லமையாக பார்த்தனர். ஒட்டுமொத்தத்தில் இயேசு தீய ஆவிகளின் பிரதிநிதி என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருந்தனர். இயேசு அவர்களின் இந்த முடிவை வெகு எளிதாக முறியடிக்கிறார். பகைவர்கள் தங்களுக்குள்ளாக சண்டையிட்டுக் கொள்வதை நிச்சயம் விரும்ப மாட்டார்கள். குழப்பம் விளைவிப்பதும் மற்றவர்களுக்குள்ளாக சண்டையை தூண்டிவிட்டு குளிர் காய்வதும் தான் அவர்களது வேலை. அனைவரும் கெட்டது செய்வார்களே ஒழிய யாரும் நல்லது செய்ய முன்வர மாட்டார்கள். அப்படி செய்தால் அழியப் போவது தாங்கள்தான் என்பதை அவர்கள் அறியாதவர் அல்ல. பெயல்செபூல் பேய்களின் தலைவன். அவருடைய வேலை கெடுதல் செய்வது. மற்றவர்கள் யாராவது கெடுதல் செய்தாலும் அதற்காக முதலில் மகிழ்ச்சி கொள்கிறவர் பெயல்செபூலாகத்தான் இருக்க வேண்டும். தனது வேலையை யார் செய்தாலும் அவருக்கு மகிழ்ச்சி தான். அப்படி இருக்கிற போது கெடுதல் செய்கிறவர்களை தண்டித்து அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு ஒரு நாளும் அவன் நல்லது செய்ய மாட்டான். இதைத்தான் இயேசு வெகு எளிதாக இங்கே விளக்குகிறார். வாழ்க்கை என்பது நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான நடக்கக்கூடிய போராட்டம். இதை இயேசு முழுமையாக உணர்ந்து கொள்கிறார். எனவே போராட்டங்களை கண்டு இயேசு ஒருபோதும் சோர்ந்து போனதில்லை. போராட்டங்களை, தடைகளை தாண்டி செல்வதுதான் வாழ்க்கையின் வெற்றி. எதிர்நீச்சல் போடுவதுதான் வாழ்க்கையின் வரலாறு என்பதை நாம் கற்றுத்தருகிறார். இன்றைக்கு புனித தீமோத்தேயுவை, ஆயரை, மறைசாட்சியரை நாம் நினைவு கொள்கிறோம். விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டின்படி தீமோத்தேயு புனித பவுலோடு பயணம் செய்து கிறிஸ்தவ மறையை போதித்தார். புனித பவுலின் சீடராக விளங்கினார். புனித பவுல் எழுதிய கடிதங்களுள் 2 தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவரை குறித்து பவுல் சொல்வார், விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை என்கிறார்.
இந்த வார்த்தை சொல்லும் போதே நமக்கு கொஞ்சம் மகிழ்வாக இருக்கிறது. என்னை குறித்து இந்த பவுல் சொல்லுவாரா? விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை இவன் அல்லது இவள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள இந்த புனிதர் நமக்கு துணை புரிவாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது உள்ளங்களில் செயல்படுகின்ற ஆவியாரின் வல்லமையை நாங்கள் வைத்து உணர எங்களுக்கு வரம் தாரும். திரு அவையின் உறுப்பினர்களாகிய நாங்கள் திருச்சபையில் நடக்கக்கூடிய காரியங்களை அப்பட்டமாக வெளிப்படுத்தினாலும் அதை காயப்படுத்தாதவாறு, பிளவுபடுத்தாதவாறு கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் செயல்பட எங்களுக்கு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தியருளும். மன்னிப்பு கோருகிறோம். முது தூய ஆவியின் ஆற்றலால் திரு அவையை வலிமைப்படுத்துவீராக. ஆமேன். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே.
நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா.
மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்ப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே
ஆமென்.